2026 சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தாவேகா கட்சி ஒரு அபார வெற்றியை பெற்றிருந்தாலுமே கூட தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்பட்டது. ஸோ இந்த நிலையில் திமுகவோட பல ஆண்டு கால வருஷமாக நல்ல நட்போடு இருந்த காங்கிரஸ் தன்னுடைய சப்போர்ட்டை தாவேக்காக்கு கொடுத்ததுனால திமுகவோடு இருந்த அவங்களுடைய நட்பு, பல நாள் உறவு எல்லாமே முறிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி எடுத்த ஒரு அதிரடியான ஒரு முடிவு. இவங்களுடைய முடிவுக்கு கட்சியினுடைய மேலிடத்தில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் கடும் அதிருப்தியை அடைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தால் 2 பேருக்குமே மனஸ்தாபமானது உருவாகி இருக்குங்க. ஸோ இனி திமுக நம்மளை சும்மாவே விடாது அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் ஒரு அதிரடியான விஷயங்களை எல்லாம் வெளியிட்டு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதனுடைய அப்டேட் தாங்க இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வியை தழுவியதை தொடர்ந்து காங்கிரஸ் எடுத்த கூட்டணி முறிவு தற்போது பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை உருவெடுத்திருக்கு அப்படின்னு கட்சியினுடைய தலைமை மேலிடத்தில் இருந்து சோனியா காந்தி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உடனான நட்பு அப்படிங்கிறது 1 வருஷம் 2 வருஷத்துக்கான நட்புலாம் கிடையாதுங்க. பல ஆண்டுகளாக நட்பை அவங்க வளர்த்து வச்சுருந்தாங்க. அந்த ஒரு நட்பை முறிச்சிக்கிட்டு ஆட்சியை பிடித்த விஜயினுடைய கையை பிடிச்சிட்டு தாவேகா வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் உடனடியாக கை கோத்துட்டாங்க. ஸோ இந்த திடீர் நகர்வின் மூலமாக புதிய விஜயினுடைய அமைச்சரவையில் காங்கிரஸுக்கு பார்த்திங்கன்னா 2 அமைச்சர் பதவியும் 1 மாநில அவையில் எம்பி பதவியும் உடனடியாக கிடச்சிச்சு. ஸோ அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்காக விஜய் கொடுத்த பரிசாக தான் அதை அவங்க நினச்சாங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கேற்குது அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் எல்லாருக்கும் இருந்தாலுமே கூட அது ஒரு பக்கம் இருந்தாலும் டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தில் இதற்கான எதிரொலிகள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா டெல்லி வட்டாரங்கள் தகவலின்படி பார்க்கும்போது மூத்த தலைவரான சோனியா காந்தி ராகுல் காந்தியினுடைய இந்த முடிவின் மீது கடும் கோபத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா மாநிலத்தில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த 2 அமைச்சர் பதவிகள் அப்படின்ற ஒரு சின்ன லாபத்துக்காக இவர் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் இந்திய கூட்டணியினுடைய தூணாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய நம்பிக்கையை இழந்துட்டார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அகிலேஷ் யாதவ் ஆகியோரும் நம்ம நம்புறதே கிடையாது. இதனால் பார்த்திங்கன்னா சோனியா காந்திக்கு ரொம்பவே கவலையானது ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திமுகவினுடைய தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலினோட காங்கிரஸ் குடும்பத்துக்கு இருந்த நீண்ட கால தனிப்பட்ட நட்பையே முறிச்சு விட்டுட்டாரு. தாவேகா பக்கம் போனது டெல்லி மேலிடத்தினுடைய அவசர கோலான ஒரு முடிவாக இருக்குது அப்படின்ற கட்சியில் நிறைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ராகுல் காந்தி செய்தது தவறா சரியா அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ராகுல் காந்தியினுடைய இந்த சின்ன ஒரு தப்பான ஒரு கணக்கீட்டினால இப்போ பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் காங்கிரஸ்க்கு எதிராகவே திரும்பி போயிடுச்சுங்க. ஏன்னா நீட் விவகாரத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா கட்சியோட திமுக கைகோர்த்து தேசிய அளவில் ஒரு மாபெரும் 3வது அணியை கட்டமைக்கிறதுக்கு தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி, நிரல்மூல் காங்கிரஸ், பிஆர்எஸ் மற்றும் திமுக இவங்க எல்லா மாநில கட்சிகளுமே எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தலைமையிலான ஒரு புதிய கூட்டணியில் இணையணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 3வது அணியில் காங்கிரஸை முற்றிலுமாக புறக்கணிக்க எல்லா மாநில கட்சிகளுமே முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தமிழகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த தற்காலிக அதிகார பரிசு நினச்சி காங்கிரஸ் போயிட்டாங்க. ஆனால் தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக உருவெடுக்க இருக்கக்கூடிய மாபெரும் கூட்டணியில் இருந்தே காங்கிரஸ் இப்போ தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. இனி அவங்க இந்த காங்கிரஸை சேர்த்துக்க போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு சின்ன மாநில அவையில் கிடைக்கக்கூடிய பதவிக்காக தேசிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்ஸை எல்லாமே இப்போ காங்கிரஸ் இழந்து நிற்கிறாங்க. இதனால் டெல்லி மேலிடம் எல்லாமே திணறி போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரஸினுடைய இந்த ஒரு நிலை இப்போ எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா தேசிய அளவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது
அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே வந்து கிடைக்க போகிறது கிடையாது. சொல்லப்போனால் தேசிய அளவில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரமே இனிமேல் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் சிஜேபி திமுக கூட்டணி இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையுமே பெற்று களமிறங்கக்கூடிய ஒரு நிலையானது உருவாகியிருக்கு. அப்படி ஒருவேளை அவங்க களமிறங்குறாங்க அப்படின்னா மறுபுறம் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இவங்க 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். அதை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சோனியா காந்தி வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தாவேகாவோடு இணைந்து காங்கிரஸுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர் பதவி தான். இந்த 2 அமைச்சர் பதவிகளும் தேசிய அளவில் காங்கிரஸினுடைய எதிர்காலத்தையே வந்து கேள்விக்குறியாக்கிடுச்சு. இந்த அவசரமான முடிவு தேவையில்லாத ஒன்று. அதாவது ராகுல் காந்தியினுடைய இந்த அவசரமான முடிவு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா கட்சியே பார்த்தீங்கன்னா ஒரு அழிவு நிலைக்கு வந்து கொண்டு போக போகுது. என்னதான் நீங்கள் தாவேக்காவோட வந்து கைகோத்து இருந்தாலுமே கூட எதிர்க்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பலமாக வந்து உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தாவேக்காவோட நீங்கள் கைகோத்து நிற்கிறதுனால உங்களுக்கு எந்த பெருசாக வந்து ஒன்றும் வந்து சாத்தியப்பட போகிறது கிடையாது. நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சோனியா காந்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்க சொல்கிறது மட்டும் இல்லைங்க. நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட வந்து இந்த விஷயத்தை தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெறும் 2 அமைச்சர் பதவி தான். அந்த 2 அமைச்சர் பதவியை வச்சு காங்கிரஸே வந்து தாவேக்கா அப்படியே பதில் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இப்போ லாக் ஆனது யாருன்னா ராகுல் காந்தி தான். ஸோ அவருடைய இந்த அவசரமான முடிவு அந்த 2 அமைச்சர் பதவிக்காக அவருக்கு இருந்த அந்த ஆசை ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் அவர் செய்த அந்த சின்ன ஒரு தப்பு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பெரிய பிரச்சனையாக வந்து மாறியிருக்குங்க. வெறும் 2 அமைச்சர் பதவி தான் அந்த கட்சியினுடைய மாநிலம் எதிர்காலம் தேசிய எதிர்காலம் 2யுமே வந்து உடைச்சி நொறுக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அபாயத்தை வந்து காங்கிரஸ் சந்திக்க போகுது அப்படின்னு நிறைய விமர்சனங்களானது வந்துட்டுருக்குங்க. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா இல்லை தன்னுடைய கட்சி எப்படியாவது வந்து ஒரு இடத்துக்கு வரணும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய கட்சி ஆட்சியில் இருக்க போகுது அப்படின்றத நினச்சி செஞ்சாரா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ தாவேக்காவோடு அவர் கை கோத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேஸ் பண்ணணும். சொல்லப்போனால் தமிழகத்தில் 59 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து காங்கிரஸ் வந்து பிடிச்சிருக்கு. எதனால் அப்படின்னா திமுகவை கைவிட்டுட்டு தாவேக்காவோட வந்து கை சேர்த்ததுனால. ஸோ நல்ல நட்போடு இருந்தவங்க அந்த நட்பை முறிச்சிக்கிட்டு புதுசாக வந்து இருக்கக்கூடியவங்களோட வந்து கை கோத்துருக்காங்க. இனியும் திமுக வந்து சும்மா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து இருக்கவே மாட்டாங்க. காங்கிரஸுக்கு சரியான தக்க பதிலடியை வந்து கொடுக்கத்தான் போகிறாங்க. இவ்வளோ நாளாக நட்போடு இருந்த கட்சிகள் பார்த்திங்கன்னா அந்த நட்பை இழந்து இப்போ வந்து மோதல்களுக்கு வந்து தயாராகியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக என்ன தான் செய்ய போகுது காங்கிரஸ் அப்படின்னு. மேலும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா அரசுக்கு சப்போர்ட் கொடுத்த காங்கிரஸை வந்து கைவிடாமல் தாவேக்கா வந்து காப்பாற்ற போகுதா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்டெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.